கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஒரு சிலராய் நாங்கள் உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அதை விளங்கிக் கொள்ள உணர்வதாக வாழ்கிறதுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நீதிமான்கள் தலைப்பின் கீழே தியானித்தோம். இந்த உலகத்தில் நீதிமான் என்று சொல்வதற்கு ஒருத்தரும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நீதிமான் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. வேதம் அப்படித்தான் சொல்வது. ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 10 அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. வேதம் சொல்லுது, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் நீதிமான் என்று சொல்லத்தக்கதான அளவிற்கு ஒருத்தரும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆனால் தேவன் நம்மை நீதிமான் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திற்கு பலியாக்கினார். அவரை பலியாக்கினார். அவரை இரத்தம் சிந்த வைத்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தத்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5வது அதிகாரம் 9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆகப்படுகிறோம். அப்போ யார் ஒருவர் மனம் திரும்பி பாவங்களை ஆண்டவரத்தில் அறிக்கையிட்டு என் பாவங்களெல்லாம் இயேசு மன்னித்தார், அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவினார் என்று சொல்லி எண்ணுகிறார்களோ அவர்களை இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்குகிறார். ஓகே, அதோடு மாத்திரமல்ல, தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6 தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய கிருபையினால் தான் நம்மை நீதிமானாக்கினார். நம்முடைய ஞானத்தினாலோ பலத்தினாலோ அறிவினாலோ அல்ல, தம்முடைய கிருபையினாலே நம்மை நீதிமானாக்கினார். எப்படி ஆக்கினார்னு சொல்லி முந்தின வசனம் சொல்லுது பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். என்ன சொல்லுது பாருங்க, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். அப்போ நம்ம செய்த பல நற்கிரியைகளின் நிமித்தமாக அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. ஆனால் யார் ஒருவர் பாவி என்று சொல்லி உணர்ந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்ட போது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிறார்கள். பின்பு தேவன் வைத்த இரக்கத்தின்படி மறு ஜென்மம் முழுக்கினாலே ஞானஸ்நானத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் தேவன் நம்மை ரட்சிக்கிறார். இவ்விதமாய் தமது கிருபையினாலே நாம் நீதிமானாகும். இதை குறித்து தான் கடந்த பல மாதங்களாக நாம் தியானித்தோம். கடந்த வாரத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது 19வது வசனத்திலிருந்து தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. இப்போ யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயம் இருக்குது. இன்னும் மேரேஜ் ஆகலை. ஆனால் அதுக்கு முன்னால பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதியாகிவிட்டாள். பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாகிவிட்டாள். கர்ப்பவதி ஆகினால் காணப்பட்டது, வெளியே தெரிஞ்சு போச்சு. இந்த சூழ்நிலையில் மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பு என்ன செய்கிறான்? வாசிங்க அடுத்த வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இப்போ அவனுடைய புருஷனை குறித்து வேதம், அவன் ஒரு நீதிமான், அவன் நீதிமான். ஆகவே அவளை அவமானப்படுத்த விரும்பவில்லை. அப்போ எந்த நீதிமானாக இருந்தாலும் அடுத்தவர்களை அவமானப்படுத்த விரும்ப மாட்டான். ஒரு நீதிமானுடைய கேரக்டர் அடுத்தவங்களை அவமானப்படுத்தக்கூடாது. புறங்கூறி திரிகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரிச்சிருவான். கேட்டதை சொல்கிறவன்
சிநேகிதரையும் பிரிச்சுடுவான். அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லி 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 பிரிச்சிடுற மாதிரிலாம் வாழக்கூடாது. என்ன பண்ணணும்? நமக்கு வேண்டாத ஒரு காரியங்களை யாரோ சொல்லிட்டாங்க அடக்கிடணும். வசனம் சொல்லும், தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். தன் மனதை அடக்கிறவன். மனசில் தெரிஞ்சு போச்சு, இப்படி யாரோ நம்ம காதில் போட்டு விட்டாங்க, தெரியுது. நம்ம என்ன பண்ணிடணும்? அதை அப்படியே அடக்கிடணும். உங்களுக்கு தெரியுமா மேட்டர்னு சொல்லி எல்லாத்தையும் டமர அடிக்கூடாது. அது நீதிமானுடைய கேரக்டரே கிடையாது. ஒரு நீதிமானுடைய கேரக்டர் வந்ததை என்ன பண்ணுறான்? தன்னுடைய உள்ளத்தில் வைத்து அதை அடக்கி வைக்கிறான்னு இருக்கும். ஆகவே நீங்களும் நானும், யோசேப்பு ஒரு நீதிமான். அவனுடைய கேரக்டர் என்ன? அடுத்தவங்களை அவமானப்படுத்த விரும்பாதவன். நானோ நீங்களோ நமக்கு ஒரு காரியம் தெரியுது, அதை வெளியே சொன்னால் அவமானம் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால், தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சபை பரிசுத்தத்தில் வளர வேண்டிய சபை, பூர்ணத்துவத்துக்கு நேராக வளர வேண்டிய சபை. அப்படிப்பட்ட சபையாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும், யாரோ நம்ம இடத்துல சொல்லிவிட்டாங்க, நம்ம கேட்க வேண்டியதில்லை, சொல்லிவிட்டாங்க. சொன்ன பிறகு ரைட், பாவம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே அடைக்கணும். மிஞ்சி போனால் ஒரு உள்ள நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமே தவிர இதை எங்கெங்கன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. அதை தேவன் ஒத்துக்க மாட்டார். அது ஒரு நீதிமானுடைய கேரக்டரே கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. யார் உத்தமன்? தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். ஸோ மனசு வேண்டாத காரியங்களை அடக்கிடணும், அப்படியே அடக்கிடணும். பழைய ஏற்பாட்டு நீதிமானாகிய யோசேப்பு தெரியும், அவங்க அண்ணன் மாதிரி செஞ்சதெல்லாம் அப்படியே அடக்கிட்டான். அதே நேரத்தில் போத்திபாருடைய மனைவி செஞ்சதே அப்படியே அடக்கிட்டான். அவன் வெளியே சொல்லவே இல்லை. அவன் அதிபதி ஆன பிறகும் கூட அவங்க அண்ணன்மாரெல்லாம் ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க கேட்கவும் இல்லை. அதிபதி ஆன பிறகு போத்திபாரை கூப்பிட்டு உங்கள் மனைவி இப்படி பண்ணா தெரியுமா அப்படின்னு கூட சொல்லலை. அதெல்லாம் அப்படியே போச்சு போ அப்படின்னு விட்டுட்டான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நானும் நீங்களும் நீதிமான்கள். நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கணும்? தேவையற்ற காரியங்களை மனதில் போட்டு அடைக்கிறோம். அவங்க தான் ஒரிஜினல் நீதிமான். ஓகே, இந்த வாரத்தில் 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். நீதிமான் ரட்சிக்கப்பட்டவன் தான். ரட்சிக்கப்படுவது அரிதானால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து வரும்போது தமக்காக காத்து கொண்டிருக்குள்ளே ரட்சிக்க வருகிறார். அப்படி வரும்போது நீதிமானே ரட்சிக்கப்படுறது அரிதான். ஆல்ரெடி அவன் நீதிமான், இரத்தத்தால் கழுவப்பட்டவன், ஞானஸ்தானம் பெற்றவன், பரிசுத்தாய் பெற்றவன், இந்த அனுபவம் உள்ளவன், இவன் ஆண்டவரை தரிசிக்க தகுதி உள்ளவன். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. அரிதுனா கஷ்டம். நீதிமான் ரட்சிக்கப்பட மாட்டான் என்றல்ல, நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிது. எப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 49-50. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இப்ப இயேசுக்கு சொல்லுகிறாரு, தேவதூதர்கள் புறப்பட்டு வர்றாங்களாம், நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து. அப்ப நீதிமான்களின் நடுவில் யார் இருக்கிறது? பொல்லாதவன் இருக்கிறான். அவங்கள பிரித்து அந்த பொல்லாதவர்களை அக்கினியிலே போடுறான். இப்போ நீதிமான் எப்படி இருந்தான்? இதைத்தான் பார்க்க போறோம். நீதிமான் எப்படி இருந்தான்? அப்ப அவன் கூட இருந்த பொல்லாதவன் யார்? 47வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்குது. வலை எதுக்கு ஒப்பாயிருக்கிறது? பரலோக ராஜ்யத்துக்கு. வலை எங்க போட்டிருக்குது? கடல்ல, உலகத்தில் போட்டிருக்குது. உலகத்தில் வலை போட்டிருக்குது. வலைன்னா என்ன? பரலோக ராஜ்யம் உலகத்தில் இருக்கு. நல்லா கொஞ்சிங்க. இப்போ அதில் நிறைய மீன்கள் வருது. இப்போ நிறைய மீன்கள் உள்ள வருது. என்ன சொல்லுது அடுத்த வசனம்? அது நிறைந்த போது
அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அது நிறைந்த போது, இப்போ வலை என்பது என்ன? பரலோக ராஜ்யம். இது எங்க போடப்பட்டிருக்குது? கடல்ல. உலகத்துல ஆண்டவர் பரலோகத்தை போட்டு வச்சிருக்கிறார். போட்டு வச்சுருக்காரு. பரலோகம் அங்க போறது இல்லை, இங்க. இப்ப இந்த வலைக்குள்ள இந்த மீன் போகணும், இந்த வலைக்குள்ள இந்த மீன் போகணும். அப்படின்னா இந்த வலைங்கிறது பரலோகம், மீன்கள் மனுஷங்க, கடல்ங்கிறது இந்த உலகம். இப்போ இந்த கடல்ல வலையை போட்டு வச்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு மீனா வருது, ஒவ்வொரு மீனா வருது, ஒவ்வொரு மீனா வருது. இப்போ அது நிறைய வரைக்கும் வச்சிருக்காரு. கவனமா கேட்டுங்க. அது நிறைய வரைக்கும் எங்க தான் இருக்குது அந்த வலை? வலை கடல்ல. வலைங்கிறது என்ன? பரலோகம். அது பரலோக போட்டு வச்சிருக்காரு. அது எல்லாம் நிறைஞ்சு போச்சு. நிறைந்த உடனே அதை இழுத்து, எதை இழுத்து? இந்த வலையை இழுத்து, பரலோகத்தின் காரியங்களை இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அது என்னது? ஆகாதவைகள் எங்க இருக்கு? நல்லது எங்க இருக்குது? ஆகாது எங்க இருக்கு? ரெண்டும் வலைக்குள்ளதான் இருக்கு. ரெண்டும் வலைக்குள்ளதான் இருக்குது. ஆனா வலைக்குள்ள, பரலோகத்துக்குள்ள எல்லாரும் போக முடியாது. அப்படின்னா மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றவங்க வலைக்குள்ள வந்தாச்சு, பரலோகத்துக்குள்ள வந்தாச்சு. இந்த சிச்சுவேஷன்ல அவங்க நீதிமான் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, பரிசுத்தாய் பெற்றவங்க, இவங்க உள்ள வந்திருக்கிறாங்க. அந்த வலைக்குள்ள வந்தது எல்லாருமே யார் தான்? நீதிமான்கள் தான். அந்த வலைக்குள்ள வந்தவங்க எல்லாருமே நீதிமான்கள் தான். ஆனால் வலை நிறைய வரைக்கும் அதை கடலுக்குள்ளே விட்டு வச்சிருக்காரு. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போறவங்க எல்லாம் செட்டில் ஆகிற வரைக்கும் வலைய, பரலோக ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்தை உலகத்தில் விட்டு வச்சிருக்காரு. இப்போ நிறைஞ்சிருச்சு. என்ன பண்றாராம்? உட்கார்ந்து அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில், அப்போ ஒரு கூடை வச்சிருக்காரு, நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை ஆகாது யாரு? நல்லது எது? ஆகாது. ரெண்டுமே நீதிமான்கள் தான். வலைக்குள்ள வந்தவங்க ஆகாதவைகளும் நீதிமான் தான், நல்லவைகளும் நீதிமான்கள் தான். ரெண்டு கூட்டமே வலைக்குள்ள வந்தது தான். முடியும் போது தான் என்ன பண்றாரு? சேர்த்து எடுத்து தனியா பிரிச்சு நல்ல நீதிமான்கள் கூடையில போறாங்க, ஆகாதவங்களை எரிந்து போடு. ஆகாததுனால யார்? அடுத்த வசனம் சொல்லுது 49. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூழலை போடுவார்கள். போதும். என்ன சொல்லுது பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. உலகத்தின் முடிவிலே இப்படியே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு வராங்க, நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவளை பிரித்து. அது யார்? உலகத்தில் ரட்சிக்கப்படாத பொல்லாதவளா? நீதிமான்கள் வலைக்குள்ள இருந்தாங்களே அதுல இருந்த பொல்லாதவங்களா? நீதிமான்களோடு கூட இருந்தவங்க தாங்க, எல்லாருமே நீதிமான்களா தான் இருந்தவங்க. ஆனா இப்ப என்ன ஆயிட்டாங்க? பொல்லாதவங்களா ஆயிட்டாங்க. நாளாக அவங்க பொல்லாதவங்களா ஆயிட்டாங்க. அதனால அவங்கள நீதிமான்கள் நடுவில் இருந்த ஒரு நல்ல கூடையில போட்டிருக்குது, அதுல இருந்து செப்பரேட்டா பிரிச்சு எடுத்து எங்க கொண்டு போடுறாங்களா? அக்னி சூளையில. யார் இது போனது? ரட்சிக்கப்படாதவன் தானே? இல்லை, ரட்சிக்கப்பட்ட நீதிமான்கள் என்று சொன்னவன் பொல்லாதவனாய் மாறிவிட்டான். நீதிமான்களின் நடுவில் இருந்தே பொல்லாதவர்களை, முந்திர மாசம் தருங்க, நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து. அப்ப நீதிமான்களோடு கூட தான் இந்த இவனை இருந்தான். அவனும் நீதிமானா தான் இருந்தான் முதல்ல. ஆனா இப்பொழுதோ அவன் கூடக்குள்ள இருந்து பொல்லாதவனா மாறிட்டான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எழுத்திலிருந்து அழைச்சிட்டு வருவார். 6 லட்சம் புருஷர்கள் 40 வருஷம் நடத்துறாரு. ஃப்ரெஷ்ஷா வர்றாங்க. 6 லட்சம் புருஷரும் ஃப்ரெஷ்ஷா வர்றாங்க. கவனமா கேளுங்க. எகிப்தை விட்டாங்க, செங்கடல்ல
ஞானஸ்நானம் எடுத்தாங்க. மோசைக்குள்ளாக சிவந்த சமுத்திரம் மேகத்தினால் பரிசுத்தம் பெற்றாங்க. ஞான கண்மலையின் போஜனத்தை புசிச்சாங்க. ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தாங்க. அப்படின்னா கம்யூனியன்லாம் எடுத்தாங்க. இப்போ புறப்பட்டாச்சு, ஃப்ரெஷ்ஷாக வர்றாங்க. 40 வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க. 40 வருஷம். இந்த 40 வருஷத்துலேயும் அவங்க நீதிமான்கள் தான். 40 வருஷத்துலேயும் நீதிமான்களாக இருந்துக்கக்கூடிய அவங்க கடைசியில் கானானுக்குள்ளே போகும்போது பிரித்தது 2 பேர் தான் உள்ளே போனான். 5,99,998 பேர் எங்கே அழிஞ்சிட்டான்? எங்க அவங்க நீதிமான் தானே, நீதிமான்கள் தானே, தேவனால் மீட்கப்பட்டவர்கள் தானே. ஆனாலும் வழியிலே அழிஞ்சிட்டாங்க. அருமையானவர்களே, நல்லா கவனிச்சிங்க. நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதுன்னு. அப்படின்னா கவனமாக கேட்டுங்க. நீதிமான் நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நல்லது, விசுவாசம் நல்லது தான். ஆனால் கடைசி வரைக்கும் இருக்கணுங்களா அந்த நீதிமான்கிற ஸ்தானத்தில்? நீதிமான்கள் தான். நீதிமான்கள் இப்போ என்ன ஆகிட்டாங்க? பொல்லாதவர்களாய் மாறிவிட்டார்கள். கவனமாக கேட்டுங்க. நீங்களும் நானும் நீதிமான்கள் தான். ஆண்டவர் வரும் வரைக்கும் நீதிமான்களாக காணப்படணுமே தவிர பொல்லாதவர்களாய் அந்த கேரக்டரில் நம்ம வந்துடக்கூடாது. பொல்லாதவன் பொல்லாதவள் என்று சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் வந்தா தூக்கி அக்னி சூளையில போட்டுவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும். ரட்சிக்கப்படாதவனுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாக இருந்த அவர்கள் பொல்லாதவர்களாய் மாறினது நிமித்தம் அவங்களும் நரகம் என்கிற அக்னி கடலுக்கு போவாங்க. இன்னைக்கு இதை பற்றி யாருக்காவது அறிவு உண்டா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்ப்பா, நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன்ப்பா, நான் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறேன்ப்பா, நான் பரலோகம் போயிடுவேன்ப்பா, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படிதான் நினைச்சிட்டு. ஆனா முடிவில் எல்லாம் இது விளங்கும். முடிவில் எல்லாம் பிரிப்பாரு. அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமே, அது வரைக்கும் நம்ம உத்தமமாக இருக்கணுமே. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே. நடுவில் பொல்லாதவங்களா மாறி போறாங்கல்ல. நீங்களும் நானும் பொல்லாதவங்களா மாறி போக கூடாது. அதுக்கு உலகத்தா மாதிரி ரட்சிக்கப்படாமலே இருந்து போயிடலாம். ரட்சிக்கப்பட்ட கடைசி வரைக்கும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து சுத்தமா வைராக்கியமா பரிசுத்தம் வாழணும். அப்படியான அந்த பொல்லாதவர்கள் யார்? பொல்லாதவர்கள் யார்? வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அங்க சபைக்குள்ள ஒரு பொல்லாதவன் இருக்கிறான். சபைக்குள்ளே இருந்து பாவம் செய்யக்கூடியவனைத்தான் பொல்லாதவன் இருக்குது. இவன் எங்க இருக்கிறான்? சபைக்குள்ள தாங்க இருக்கிறான். சபைக்குள்ளதான் இருக்கான் பொல்லாதவன். அப்படியானால் சபைக்குள்ளே இருந்தே பொல்லாத கிரியைகளை நடப்பிக்கிறவன் பொல்லாதவன். என்னதான் கிரியை நடப்பிச்சான்? அதாவது இந்த சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? வாசிங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இப்போ சபை ஸ்டார்டிங்ல எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நம் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அப்படியான சபை எந்த நிலைமையில் இருக்குது? எப்போ வந்தாலும் ரெடி, எப்போ வந்தாலும் அவர் சந்திக்கணும், அந்த நிலைமையில் இருக்கு. எப்போ? ஆரம்பத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுலையும் ஐயோ நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஒரு சின்ன தவறு கூட பண்ணிடக்கூடாது, ஐயோ தேவையற்ற பார்வை வந்துடக்கூடாது, தேவையற்ற சிந்தனை வரக்கூடாது, தேவையற்ற செயல்பாடு வந்துடக்கூடாது, வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி சென்சிட்டிவா இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல எடுத்துட்டு போயிட்டாருன்னா போயிருந்துருக்கலாம். ஆனால் நாளாக என்ன ஆகி போச்சு? 5ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுது, அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்க. என்னதான் தப்பு பண்ணிட்டான்? அவங்க அப்பாவுடைய மனைவி வச்சுட்டாங்க, சொந்த தாயா இல்லை. அவங்க அப்பா வேற ஒருத்தியை வச்சிருக்கிறாரு, அவளை வச்சிருக்கிறான். இவன் எல்லாம் சபைக்குள்ளே இருக்காங்க. சபைக்குள்ளே அருமையானவளே நல்லா கவனிச்சுங்க. சபைக்குள்ளே இருந்துகிட்டு தவறான காரியத்தை செய்கிறவன் பொல்லாதவன். ரகசியமா செய்யலான்னு நினைச்சா கூட அந்த ஒருவேளை அந்த ரகசியம் வெளியே யாருக்கும் தெரியாது.
வெளியே யாருக்கும் தெரியும், மேலே இருக்கிறவருக்கு தெரியும். டே அப்பா எல்லாருக்கும் மறைச்சிட்டடா, ஆனால் எனக்கு உனக்கு நீ யாருன்னு எனக்கு தான் தெரியும், நீ யாருன்னு எனக்கு தாண்டி தெரியும். நீ என்னமோ நல்ல மாதிரி நடிச்சுக்கிற, நல்ல மாதிரி நடிச்சுக்கோ, நான் அப்போ பார்க்குறேன், முடிவில் பார்க்குறேன். யோசிச்சு பார்த்துங்க. சபைக்குள்ள இருந்துக்கிட்டு நான் பாலின பாவத்தை மட்டும் சொல்லல, எந்த பாவத்தை ரகசியமா செய்வாயானால் நீ பொல்லாதவன். ஆனா ரட்சிக்கப்பட்ட போது ஃப்ரெஷ்ஷா இருந்தோம், ஆண்டவருக்கு வைராக்கியமா இருந்தோம். ஆனா இப்போ ரகசியமா பாவம் செய்றோம். அப்படியானால் நீதிமான் யாரா மாறிட்டான்? பொல்லாதவனாய் மாறிவிட்டான். அருமையானுடைய இந்த பொல்லாதவனை அனுப்பிச்சுடுங்க என்று, அதைத்தான் அவனை கடைசி நேர அக்னிக்குள்ள போடுங்க என்று. இப்ப வாசிப்போம் 1 கொரிந்தியர் 5:11 இங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரர் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனுடைய கூட புசிக்கவும் கூடாது. எங்க சகோதரன் எனப்பட்ட ஒருவன், அப்ப சபைக்குள்ள இருக்கக்கூடியவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளையானாவது இருந்தால் அவங்களோட கலந்துடக்கூடாது. அப்படிப்பட்டவனோட புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி நான் விளைவிக்கிறேன்ப்பா, நான் புசிக்கலை, நான் கலந்துக்கலை, ஆனால் அவன் சபையில் தானே இருக்கான். இந்த உதாசீனா என்னங்க இது? உதாசீனா அடுத்தவங்களை பற்றி அவதூறா பேசுறதான் உதாசீனன்னு போட்டுக்குது. அடுத்தவங்களை பற்றி அவதூறா பேசுற அவங்க கூட சேர்ந்துக்காதேன்ற. சௌரம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கான், விபச்சாரக்காரன் தானே, அவங்ககிட்ட நீ விளைவிக்க. அவன் பொருளாசை உடையவனா இருக்கிறான், அவங்களோட சேர்ந்து போலான்னு நினைக்காத, விளைவிக்க. விக்கிரக ஆராதனைக்காரனா இருக்கிறான், விளைவிக்க. அடுத்தவங்களை பற்றி தவறா சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறான், விளைவிக்க. கொள்ளைக்காரன், அப்படிப்பட்டவங்களோட கலந்துராத, விளைவிக்கின்றார். ஏன்? இப்போ அவங்களோட நம்ம சேர நம்ம புத்தி கட்டுறோம், விளைவிக்கணும். வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க 9வது 10வது. விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். சரி. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. பவுல் என்ன சொல்லிட்டாரு? நீங்க இந்த விபச்சாரக்காரங்களோடு கலந்திருக்க வேணாம்னு சொன்னேன். ஆனா ஒண்ணு, நான் சொன்ன விபச்சாரக்காரன் சபைக்குள்ள இருக்கிறவங்கிட்ட தான்றாரு. யாராவது இந்த மாதிரி மேட்டரில் சிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம சொல்லி பார்க்கணும், ஒரு தடவைக்கு 2 தடவை புத்தி சொல்லி பார்க்கணும், திருந்தலியா விளைவிக்கணும். அவன் சபைக்கு தான் வர்றான், என்ன பண்ணுறது? நம்ம சொல்லத்தான் செய்யலாம், நம்ம என்ன பண்ண முடியாது? பரவாதரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நியாயம் தீர்க்கிற அவர் இருக்கிறார், ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். ஆனால் எது வரைக்கும் அந்த வலைக்குள்ளே இருக்குது? முடிவு காலம் வரைக்கும் வலைக்குள்ளே தான் இருக்குது. அப்போ சபைக்குள்ளேயும் இருக்கத்தான் செய்வாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது? அவங்கள விட்டு விளைவிக்கலாம். ஆனால் அவங்களும் வசனம் கேட்பாங்க, ஆனால் செயல்பட மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. அவங்கள விட்டு விளைவிக்கன்னு. ஸோ சபைக்குள்ளே இருக்க பொல்லாதவன் யாரு? சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே விபச்சாரம் பண்ணி கொள்ளை அடிச்சு இது மாதிரி பொருளாசை உடையவனாக இருந்து அடுத்தவங்களை பற்றி அவதூறாக பேசிகிட்டே இருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் பொல்லாதவங்க இருப்பாங்க. அவங்கள விட்டு விளைவிங்க. ஓகே, ரைட். இது முதலாவது பொல்லாதவன். 2வது பொல்லாதவன் யார்? சபைக்குள்ள இருக்கிற பொல்லாதவன் யார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது. ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்க. அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார். எதை வச்சு சொல்றாரு? அவர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். நான் சொன்ன வசனம் அவங்களுக்கு பெருசு இல்லை. நான் சொன்ன வசனத்தின்படி வாழ விரும்பல. அவங்களுக்கு அடையாளம் தான் முக்கியம்.
இப்போ இயேசு யாருடைய வசனத்தை சொல்றாரு? பிதாவினுடைய வசனத்தை. பிதா சொன்னதே சொல்வேன், பிதா உபதேசித்ததை உபதேசிப்பேன், நான் சுயமா ஒன்றும் பேச மாட்டேன்றார். ஆனால் இந்த பொல்லாத சந்ததி வசனத்தை விசுவாசிக்க வேண்டியவங்க. ஆனா என்ன செய்யறாங்களா? அடையாளம் தேடுறாங்க. ஆண்டவரே, இருக்கிறது வசனம் இருக்குது, உண்மைதான். ஆனால் எனக்கு ஒரு அடையாளத்தை காமிங்க, அப்போ நான் செய்கிறேன். அப்படிலாம் யாரும் அடையாளத்தை கேட்கக்கூடாதுங்க. வசனத்தை அப்படியே விசுவாசிக்கணும். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டான். அவன் தேவனை விசுவாசித்தபடினால் அவன் காணப்படாமல் போனான். கர்த்தர் எடுத்துக்கொண்டார். விசுவாசம் என்னது? என்ன விசுவாசிக்கிறது? தேவன் சொன்னதை எல்லாவற்றையும் விசுவாசித்து செயல்பட்டதாங்க விசுவாசம். ஆனால் இன்றைக்கு இந்த பொல்லாதவன் எப்படி இருப்பானா? அடையாளத்தை தேடுவான். யோசித்து பாருங்க. எங்க ஆண்டவரே, நான் எப்படி ஒரு அடையாளம் காட்டுங்க, அப்புறம் ஒரு வசனத்தின்படி நடக்கிறேன் அப்படிலாம் சொல்லி விட போறீங்க. உங்களுக்கு அடையாளம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் நான் சொன்ன வசனத்தை கேட்டு போயிட்டே இரு, அதில் வாழ்ந்துட்டு போ. நீ கேட்குற அடையாளத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு போனேன்னா அப்போ நான் சொன்ன வசனமே வேற மாதிரி இருங்க. நான் தேவன் சொன்ன வசனத்துக்கு அதை சொல்லி தர வேண்டியது இல்லையே. நீ அடையாளம்லாம் கேட்கக்கூடாது. சில எனக்கு வியாதி சுகமாயிடுச்சுன்னா இந்த வசனத்தின்படி வாழ்கிறேன். அடே, வசனத்தின்படி வாழு. வியாதி சுகமாகுதோ சுகமாகலையோ விடு. ஆனால் வியாதி சுகமாச்சுன்னா இந்த வசனத்தின்படி வாழ்கிறேன். அடையாளம் தேடாதீங்க. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனம். நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாக நடப்பிக்கட்டும். அப்போ நம்புவோம். இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனை நான் கைக்கொள்ள விரும்புகிறேன், அதை அறியணும்னா அவர் சமீபமாக வரட்டும் அப்படின்னு சொன்னா, நான் அந்த வசந்தின்படி வாழ்றதுக்கு அவர் எனக்கு இந்த காரியத்தை செய்யட்டும், நான் வசந்தின்படி வாழ்றேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஐயோன்றார். வசனம் என்ன சொல்லுதோ அப்படியே விசுவாசிக்கணுங்க. அதை விட்டு ஆண்டவரே, நான் இப்படி நினைக்கிறேன், நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துருங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் சொல்லாதீங்க. அப்படி செய்கிறவங்க யார் தெரியுமா? பொல்லாதவர்கள். அடையாளம் தேடுறவங்க பொல்லாதவன். அப்படி சொல்லவே கூடாது, ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்ன ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு. ஆண்டவரே, நீங்கள் என்ன எனக்கு தந்தாலும் தரலனாலும் ஒன்று, நான் வசனத்தின்படி வாழ்கிறேன்ப்பா அப்படின்னு விசுவாசித்து செயல்படணுங்க. அப்படி தான் செயல்படணும். மற்றபடி அடையாளம் தேடினீங்க, நீங்கள் பொல்லாதவங்களா மாறி. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்முடைய சபையில் ஒரு வாலிபன் இருந்தான், நல்லா படித்தவன், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒரு இந்து பேக்ரவுண்ட். அவன் சொன்னான் ஒரு நாள், பாஸ்டர் எனக்கு பொண்ணு பாருங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. நான் பார்க்குறேன்ப்பா, ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்தான். கீழே வந்தவன், இது சில வருஷங்கள் ஆயிடுச்சு, கீழே வந்தவன், பாஸ்டர் 3வது மாடிக்கு வர முடியுமான்னு கேட்டான். அன்றைக்கி ஷெட்டே போடலை. 3வது மாடிக்கு வர முடியுமான்னு. நானும் என்னமோ ரொம்ப முக்கியமான மேட்டராக இருக்கும் பொழுது மேலே போயிட்டேன். போன உடனே, பாஸ்டர் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு கையை குலுக்கிட்டு, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன், வெரி குட், பொண்ணு ரட்சிக்கப்பட்ட பொண்ணு தானேப்பா அப்படின்னு. இல்லை பாஸ்டர், இந்து பொண்ணு. அட பாவி, இந்து பொண்ணா? இந்து பொண்ணு எப்படிப்பா கல்யாணம் பண்ணுவேன்? இந்து விசுவாசிக்கு அவிசுவாசி சம்மந்தம் இல்லையே, எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? அது தவறுதான் அப்படின்னு. பாஸ்டர், ஆவியானவர் சொல்லித்தான் இதை செஞ்சுருக்கேன் நான். ஐயோ, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் கல்யாணம் கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லுது. அதைத்தான் ஆவியானவர் சொல்லுவார். இவன் என்ன சொல்கிறான்? ஆவியானவர் சொல்லி தான் நான் கல்யாணத்தை ஏற்பாடுவேன். எப்படி ஆவியானவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டால், நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த பார், ரத்தத்தில் கையெழுத்து போட்டு தரேன், அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. நீ வேணா அந்த பொண்ணோட போவியே தவிர அந்த பொண்ணு வாங்கிட்டு வராது. அப்படி போங்க பாஸ்டர், ஆவியானவர் சொல்லி செஞ்சான்னா. அடா பாவி, திரும்ப அதானடா சொல்கிறான். என்னடா சொன்னார் ஆவியானவர்? உனக்கு என்ன சொன்னார்? அவன் சொல்கிறான், பொண்ணு பார்க்க போனாங்களாம். போகும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கான். என்ன ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கான்? ஆண்டவரே, இந்த பொண்ணு தான் எனக்கு நீங்கள் அமையணும்னு சொன்னால், நாங்கள் போகிற காரில் டயர் வெடிக்கக்கூடாது. ஒருவேளை டயர் வெடிச்சிருச்சுன்னா இந்த பொண்ணு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அடையாளம்.
ஆண்டவர் நல்லவருங்க. இவனுக்காக டயரை வெடிக்க வச்சா போன 6 பேரும் செத்துருவான். கர்த்தர் பார்த்தார், இந்த பேர் அந்த அடையாளம்லாம் தேடாத, நான் டயரை வெடிக்க பண்ணலை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அவன் கடைசியில் அந்த பொண்ணை கட்டினாங்க. அந்த பொண்ணை கட்டினான், இந்து கோயிலுக்கு போக ஆரம்பித்தான். தற்கொலைக்கு 2 தடவை முயற்சித்தான். முடிவிலே அவனுடைய மனைவி வேறொரு மனுஷனோடு போயிட்டான். ஒரு குழந்தையோடு விட வேறொரு மனுஷனோடு போயிட்டான். எதுக்கு இந்த வம்பு? எதுக்கு? அவன் என்ன நினச்சான் அப்படின்னா, ஆண்டவர் அடையாளம் காமிச்சிட்டார், எனக்கு இதுதான் அப்படி. இந்த அடையாளம் காட்டணும்னு சொல்லவே சொல்லாதீங்க. அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னா, அடையாளம் காட்டணும்னு சொல்கிறவங்க யாரு? பொல்லாதவர்கள். வசனத்தை நம்பி விசுவாசித்து அப்படியே செய்யணும். எனக்கு அடையாளம் காட்டுங்க, எனக்கு அதை செய்யுங்க, அது காட்டுங்க, அப்போ நான் வருவேன். இன்னொரு மனுஷன் எனக்கு ரொம்ப வேண்டியவன், அவன் ஒரு நாள் வந்து கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னா, அவன் பொண்ணு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பொண்ணு. நான் கேட்டேன், பையன் அபிஷேகம் ரட்சிக்கப்பட்டவன்? நான் இல்லை, ரட்சிக்கப்படலை அப்படின்னா. ரட்சிக்கப்படாத பையனுக்கு ரட்சிக்கப்பட்ட உன் மகளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்ப அப்படின்னு சொன்னான். அவன் சொல்கிறான், அண்ணே நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் வேண்டியிருந்தேன், ஒரு அடையாளம் கேட்டிருந்தேன். என்னன்னா இது வரைக்கும் நான் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறேன், எல்லாம் டவுரி எக்கச்சக்கமாக கேட்குறானுங்க. இவன் பெரிய பணக்காரன், பொண்ணு பணக்கார பொண்ணு, எக்கச்சக்கமாக கேட்குறாங்க. அவன் ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்குறான், ஆண்டவரே நான் என் பொண்ணுக்கு டவுரி கேட்காத எந்த மாப்பிள்ளை வந்தாலும் கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் சொல்கிறான். டவுரி கேட்கக்கூடாது, அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளைக்கு நான் கொடுக்க தயார்ன்ட்டான். வந்தது சிஎஸ்ஐ மாப்பிள்ளை, கொடுக்குறேன்னு நிற்கிறான். விசுவாசி அவிசுவாசி சம்மந்தமே கிடையாது. ஆனால் அடையாளம் தேடினதுனால சிஎஸ்ஐ மாப்பிள்ளைக்கு வந்து நிற்கிது. இன்னைக்கு வரைக்கும் அவன் திருந்தலை, அவன் ரட்சிக்கப்படலை. இந்த பொண்ணு அவன் கூட சேர்ந்து சிஎஸ்ஐக்கு போய் அவன் உலகத்தானாம ஆயிடுச்சான். அதான் நடக்கும். அடையாளம்லாம் தேடாதீங்க. உங்களுக்கு ஒரு வசனம் வேணும், ஆண்டவரே இந்த காரியம் நடக்கும்னா அதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லு. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நான் இந்த வசனத்தை இப்படி வாழ்வேன் ஆண்டவரே, நீ இருக்கிறீங்கன்னு நம்புவேன் ஆண்டவரே. இது என்னது? டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் நீங்கள் எனக்கு சுகம் தந்தா நீங்கள் டாக்டர் நம்புவேன், நீ நம்படி போடா அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் மெய்யான தேவனுங்க. என்னைக்கும் அடையாளம் தேடாதீங்க. அடையாளம் தேடனவங்க யாரை சொல்லுது? என்ன சொல்லுது? பொல்லாதவர்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சபைக்குள்ள இருந்த அசுத்தமாக நடக்கிறவன் பொல்லாதவன். 2வது பாயிண்ட், அடையாளம் தேடுறவன் பொல்லாதவன். 3வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 26-27. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. இயேசு ஒரு உதாரணம் சொன்னார். ஒருத்தன்ட்ட 5 பணம் கொடுத்தாரு, ஒருத்தன்ட்ட 2 பணம் கொடுத்தாரு, ஒருத்தன்ட்ட 1 பணம் கொடுத்து வியாபாரம் செய்ய சொல்லி கொடுத்தாரு. இப்போ 5 பணம் வச்சுருக்கவன் 5 சம்பாதிச்சு எஜமான்ட்ட கொடுத்தான். 2 வச்சுருந்தவன் 2 சம்பாதிச்சு 2 கொடுத்தான். 1 வச்சுருந்தவன் பூமிக்குள்ளே அடிக்கல புதைச்சி வச்சிட்டான். இந்த எஜமான் வந்து கேட்குறான் கொடுப்பான்னு சொல்லி. அவன் என்ன செய்கிறான்? 25, 26, 27 படிங்க. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து அவனுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளத்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். இவன் என்ன பண்ணிட்டான்? அவன் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கன்றான். இவன் என்னதான் பண்ணணும்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை நான் பயந்து போய் தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். எங்க அவனுக்கு எது கொடுத்தாரு? அவனுக்கு எதுக்கு கொடுத்தாருங்க? வியாபாரம் பண்ண, அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ண, அது பிரயோஜனப்பட. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? நிலத்துல போட்டு புதைச்சு வச்சிட்டேன், உங்களுடைய எனக்கு வாங்கிக்கிங்க.
ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் விதைக்காத இடத்துல அறுக்கிறவங்க, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவங்கன்னு எனக்கு தெரியும். ஆகையினாலும் வாங்கிக்கோங்கன்றான். அதுக்கு அவர் என்ன சொல்றார்? வானர் வாசிங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. நல்லா கொஞ்சம். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன். அவன்கிட்ட பணம் கொடுத்தது உண்மைதான், ஆனா அதை என்ன செய்யணுமோ அதை செய்யல. அதுக்கு மாறா நிலத்துல போச்சுட்டான். அவனை பார்த்து தான் பொல்லாதவன்றார், பொல்லாதவன்றார். அருமையானே, தேவன் நமக்கு பணம் தந்திருக்கிறார், ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். இதை நம்ம பொண்ணு, நம்ம பிள்ளைக்கு, நம்ம பேரனுக்கு, பேச்சுக்குன்னு பணத்தை எப்படி நிலத்திலேயே போட்டு போட்டு உலக புறாமல் சேர்த்து வச்சு அது மாதிரி செய்ய முடியாது. அதுக்கு பணம் தரல. எதுக்கு தந்தா தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் பரம்புறதுக்கு தந்தார். விசேஷமாக வேதம் என்ன சொல்லி பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். நீங்கள் மாளும்போது, சாகும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருள். இந்த உலகத்தின் பொருளுக்கு பேர் என்ன? அநீதியான உலக பொருள். ஆனால் அதை கொடுத்து வச்சிருக்காரு, அது அவங்க கிடைச்சிருக்கு. உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள். இந்த சிநேகிதர் எங்கே வரணும்? பரலோகம் வரணும். எப்படி வரணும்? நீங்கள் பொருளை செலவழித்து பாருங்கள். அவனுக்கு செலவு பண்ணி சுவிசேஷம் அறிவித்து அவனுக்கு காசு செலவழித்து நீங்கள் அவனை சம்பாதிச்சிருங்க. அவன் அங்கே வந்து நிற்பான். சொல்லிட்டு அடுத்த வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். எங்க உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து பார்ப்பாரு, அதில் நீங்கள் ஆண்டவருக்குன்னு நீங்கள் செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுப்பாரு. அநீதியான பொருளினால் சிநேகிதரை சம்பாதிக்க எங்கே எப்போ? நீங்கள் மாளும் போது உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நீங்கள் உங்கள் அநீதியான உலக பொருளினால் சிநேகிதரை. அப்படின்னா அங்கே வந்திருக்கும் போது, வாங்க பிரதர், நீங்கள் கொடுத்து தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன். நீங்கள் ஒரு ஊழியக்காரர் கொடுத்தீங்கல்ல, அவர் இந்த ஊழியத்துக்கெல்லாம் செலவு பண்ணார், அந்த ஊழியத்தில் தான் நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன், நான் வந்திருக்கேன் பிரதர், நீங்கள் பண்ணதான் பிரதர், நீங்கள் கொடுத்ததுனால தான் நான் இப்படி வந்தேன் பிரதர் அப்படின்னு அங்கே அன்னைக்கு சொல்லுவார். அப்போ நமக்கு எதுக்கு தான் கொடுத்தாரு? பணத்தை புதைச்சி வச்சு அது நம்ம பிள்ளைகளுக்கு ஆகும், பேர பிள்ளைகளுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி புதைச்சி வச்சு நிலத்திலே போட்டான், பூமியிலே போட்டான். அது மொத்தத்தில் இருக்காத காலி, நம்ம காலி, பணமும் காலி. அவனை தான் சொல்றாரு பொல்லாத ஊழியக்காரன் என்றார், பொல்லாதவனே என்றார். நான் உனக்கு தந்தது எதுக்கு? நீ செலவு பண்ணுறதுக்கு தானே தந்தேன். ஆனால் நீ அதை என்ன பண்ணிட்ட? நிலத்தில் போட்டு புதைச்சி வைக்கிற. அவன் என்ன ரீசன் சொல்றான்? நீர் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் விதைக்காத இடத்துல அறுக்கிறவருமான கடினம் உள்ளவர் எனக்கு தெரியும், அதனால தான் இப்படி பண்ணுனேன்றான். ஐயோ ஐயோ, அதுக்காக இங்கே ட்ரெஸ் வாங்கக்கூடாது, அதை வாங்கக்கூடாது, இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், நான் அப்படிலாம் சொல்லலை. நமக்கு தேவையெல்லாம் செய்யுங்க. ஆனால் நீங்கள் இன்னும் பணத்தை தேவனுடைய ஊழியங்களுக்கு செய்வது நல்லது. சரி, சப்போஸ் செய்யலை, அவனைத்தான் பொல்லாதவன்றார். இப்போ பாருங்க, வாசிப்போம். லூக்கா 12வது அதிகாரம் 21வது வசனம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். எப்படியே இருக்கிறான்? 20ஆம் வசனத்தை படிப்போம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். ஆண்டவர் சொல்றார். அவர் ஒரு உதாரணம் தான் சொல்றாரு. ஒருத்தனை பார்த்து, மதிகேட்ட பேர, இவ்வளவுலாம் சேர்த்து வச்சு சாப்பிடுன்னு சொல்றிய, இன்னைக்கு ராத்திரி உன் ஜீவன் போச்சு, என்ன ஆகுன்றார். சொல்லிட்டு தான் சொல்றாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாமை இராமல் தனக்காகவே சேர்த்து கொள்கிறவன் இப்படியே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? மதிகட்டவன், ஃபூல் போட்டுக்குது, அதுல முட்டாளா இருக்கிறான். தேவனிடத்தில் ஐஸ்வர்யத்தை சேர்க்கணும்,
ஆனால் தனக்கு தான் பிள்ளைகள் தான் குடும்பம் தான் 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 அப்பாடு. ஊழியங்களுக்கு அது செலவு பண்ணுறது, ஆத்மாவுக்கு அது செலவு பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. விடுபடு. தனக்காகவே சேர்த்து வைக்கிறவனுக்கு இப்படித்தான் இருக்குமா? அவன் முட்டாள்ன்றார். அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் பாருங்க, சொல்கிறேன் பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன்னு அர்த்தம்ங்க. எனக்கு குறைவே இல்லைன்னு அர்த்தம். எனக்கு மேய்ப்பர். இப்போ நமக்கு ஆண்டவர் குறை வச்சுருக்காரா? என்ன இல்லை இல்லை, குறை வச்சுக்கல. சரி, குறை வைக்கல. 5ஆம் வசனத்தில் என்ன இருக்குது? என் பாத்திரம் நிரம்பி கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையும், எனக்கு குறையில்லை. இப்போ பார்த்து நிரம்பிச்சு, நிரம்பி வழியுது. வழிஞ்சா எங்கே போகணும்? நிரம்பி வழியுதுன்னா எங்கே போகணும்? உங்கள்கிட்ட போய் கேட்டேன் பாருங்க, இது அடுத்தவனுக்கு போகணுமா வேண்டாமா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு டம்ளரில் யாரோ நெய் கொடுத்தாங்க, டம்ளர் முழுசு நிறைஞ்சிச்சு. நிறைஞ்சி வழிஞ்ச உடனே செம்பு கொண்டு வச்சோம். செம்பு நிறைஞ்சி வழியுது. செம்பு வச்சோன்னா குண்டா கொண்டு வச்சோம். குண்டா வழிஞ்சுது. குண்டா வழிஞ்ச உடனே அண்டா கொண்டு போய் எல்லாம் எனக்கு, எல்லாம் எனக்கு. ஐயோ, என்ன வரட்டும் நமக்கு தான். அது ஆண்டோட ஊழியத்துக்கு அட கொஞ்சம் கொடுப்போமே செய்வோமே, அதெல்லாம் கிடையாதுங்க. என்ன செய்யலாம்? தனக்காகவே அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் நிலத்துல புதைச்சு வச்சாங்க. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்ற, பொல்லாதவனே என்றார். தேவனுக்கு என்று செலவிடணும், தனக்காகவே சேர்த்துக் கொள்கிறவனுக்கு ஐயோன்றார். ஆகவே தேவன் தந்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய நாம மகிமைக்காக செலவிட பாருங்க. அது உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவை, அதெல்லாம் செஞ்சுங்க. ஆனால் அதிகமாக நீங்கள் ஊழியங்களுக்கு செய்யுங்க. அப்படி செய்யலைன்னு வச்சுங்க, யாரா பூமியிலே புதைச்சி வச்சுட்டோம் பொல்லாதவன். பணத்தை புதைச்சி வச்சுக்கிறவன், உலகத்தோடுக்கு உலகமாக போட்டு வைக்கிறவன் பொல்லாதவன். ஓகே. 3வது, முதலாவது பொல்லாதவன் யார்? சபைக்குள்ளேருந்து அசுத்தமாக வாழ்கிறவன். 2வது பொல்லாதவன் யார்? அடையாளம் தேடும். இவெல்லாம் நீதிமான் தானா? நீதிமான் தானா? நீதிமான் தான். ஆனால் இந்த நிலைமைக்கு ஆயிட்டான், இந்த நிலைமைக்கு ஆயிட்டான். சரி, 4வது பொல்லாதவன் யார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 48வது 49வது வசனம். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு. இப்போ ஒரு ஊழியக்காரனு அவன் எஜமான் சொல்றாரு, நான் போயிட்டு வரேன்ப்பா, நீங்க பார்த்துக்க, வேலைக்காரங்களுக்கெல்லாம் படி அடைஞ்சு எல்லாம் செஞ்சுக்கப்பான்னு போயிட்டாரு. ஆனால் அந்த ஊழியக்காரன் ஒப்படைக்கப்பட்டிருந்த அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணிட்டான்? பொல்லாதவனாக இருந்துன்னு இருக்கு. அவன் ஊழியக்காரன் தான், பொல்லாதவனாக இருந்தான். எப்படி பொல்லாதவனாக மாறினான்? என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் இருதயத்தில் நினைச்சான். நாளைக்கு வரப்போறான்னா கரெக்டாக செஞ்சிருப்பான். ஆனால் வர நாளாகும் என்று சொல்லி இருதயத்தில் நினைச்சு தன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். போதும். எப்படி அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? இந்த அழுகையும் பற்கடிப்புக்கும் போறதுக்கு காரணம் என்ன? இவன் யார்? அவன் ஒரு ஊழியக்காரன். அவன் பொல்லாதவனா மாறிட்டான், பொல்லாதவனா மாறிட்டான். எஜமா வர நாளாகும் உள்ளத்துல நினைச்சு மற்றவங்களை அடிச்சான். கூட்டு சேர்க்க சரியில்லை, தேவையற்றவங்களோடு சேர்ந்தான். வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டான். அவிசுவாசிகளோடு சேர்ந்து தேவையற்ற காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவன் யார்? அவன் யார்? நீதிமான், நீதிமான். ஆனால் அவனோ இப்பொழுது பொல்லாதவனாய் மாறிவிட்டான், பொல்லாதவனாய் மாறிவிட்டான். ஏன் குடிச்சான்? ஏன் விசுவாசிகளோடு சேர்ந்தான்? ஏன் வெறியரோடு புசிச்சான்? ஏன் அடுத்தவனை அடிச்சான்? அவனுக்கு சிச்சுவேஷன் அப்படி ஆகி போச்சு, அடிச்சான். ஆனால் அவன் நீதிமான் தானா? நீதிமான் தான். ஆனால் நிலைமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா,
தயவு செய்து நல்லா கொஞ்சிங்க, விசுவாசி என்று சொல்லக்கூடியவர்கள் தேவையற்ற அவிசுவாசிகளோடு கூட சேராதீங்க. சேர்ந்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு வந்துடும். அவங்களோட சேர்ந்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதான் வரும். அப்படின்னா நம்ம பொல்லாதவனாயிரும். இந்த மனைவியை கூட அடிக்கூடாது. நாங்கள் எங்கே ஃபர்ஸ்ட் அடிக்கிறோம், அவங்க தான் அடிக்கிறாங்க. சில இடங்களில் இருக்கும், அது எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மோகன் சிலாசரஸ் ஒரு தடவை சொன்னார், சும்மா கேஷுவல். அவர் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருந்தாராம். 2 சின்ன பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு, அண்ணன் தங்கச்சி. 2 பேரும் சண்டை போடுறாங்களாம். அண்ணன் செருப்பு வச்சுருக்கான், தங்கச்சி விளக்குமாறு வச்சுருக்கா. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஏம்மா நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது, இது மாதிரிலாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு. அங்கிள் நாங்கள் அடிக்கலை, அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறோம். அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறோம் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தன் புருஷன் செருப்பு வச்சுருக்கான். நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம வீடுகளில் நடக்கூடாதுங்க. நம்ம வீடுகளில் நடக்கக்கூடாது. அதாவது அன்பாக இருக்கணும். அதே நேரத்தில் அடுத்தவங்க யாரா பக்கத்தில் உள்ளவங்க கூட அடிக்கக்கூடாது. அடிக்க தொடங்கி வேலைக்காரரே அடிக்கிறான், இந்த வேலை வச்சுக்கூடாது. ஸோ இவங்கெல்லாம் பொல்லாதவங்க. ரைட். 4வது 5வது பொல்லாதவன் யாருன்னு 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 13வது வசனம். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாக ஆவார்கள். என்னவா? பொல்லாதவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களாம் பாருங்க. எத்தரானவர்கள், மோசம் போக்குவான், மோசம் போவான். இவன் மோசம் போகிறதோட மட்டும் இல்லை, அடுத்தவனை மோசம் போக்கிடுவான். அவன் யார் தெரியுமா? பொல்லாதவன். கவனமாக கேட்டுங்க. இப்போ நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த யெரொபெயாமிட்ட அகியாயினோ தீர்க்கதரிசி தான் வயல்வெளியில் அவனை பார்த்து தான் போட்டிருந்த புது சால்வையை 12 பீஸ் அக்கிழிச்சு 10 பீஸ் அவனுக்கு கொடுத்து, கர்த்தர் உனக்கு 10 ராஜ்யத்தை தர்றார், 10 எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க. இந்த சூழ்நிலையில் 10 கோத்திரங்கள் யெரொபெயாமுக்கு வந்துருச்சு. 2 கோத்திரம் ரெகொபெயாமுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த 10 கோத்திரத்தை வச்சிருக்கிற ராஜா பெரிய ஆளு, ஆனால் அவனும் இஸ்ரவேலர்களை வைக்கிறான். ரெகொபெயாம் யூதர்களை வச்சிருக்கிறான். கவனிச்சுங்க. இப்போ ரெகொபெயாம் ஆளுகிற இடத்துல தான் எருசலேம் இருக்குது. எருசலேமில் தான் என்ன இருக்குது? தேவனுடைய ஆலயம் இருக்குது. இங்கே சமாரியாவில் தேவனுடைய ஆலயம் கிடையாது. இவன் ஆளுகிற இடத்துல தேவ ஆலயம் கிடையாது. தேவ ஆலயம் போகணுன்னா எருசலேம் தான் போகணும். இப்போ யெரொபெயாமுக்கு பயம் வந்துருச்சு. இங்கே இருந்துட்டு அங்கெல்லாம் போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் பாருங்க. 26ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதா இருக்கும். ஐயோ, இந்த ஆலயத்துக்கு போறேன்ட்டு கடைசியில் அந்த ராஜாவை பிடிச்சிட்டு நம்மளை விட்டுவாங்களோ அப்படின்னு நினைச்சு இவன் என்ன பண்றான் பாருங்க. இவன் தேவனுடைய மனுஷன். தேவன் அவனுக்கு என்ன கொடுத்திருக்காரு? 10 கோத்திரம் கொடுத்திருக்காரு. ஆனா நடந்தது என்ன? இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் வாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். எங்க அவன்கிட்ட தான் 10 கோத்திரம் உனக்கு தர்றேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னான்னு ஆகியா தீர்க்கதரிசி சொல்றானே, அப்புறம் எதுக்கு இவனுக்கு இந்த சந்தேகம்? 10 கோத்திரத்தை நீ அரசாளுவாப்பா, ஆண்டவரே சொல்லிட்டார் 10 பீஸ் எடுத்துக்கடான்ட்டாரு. அப்புறம் எதுக்கு இவனுக்கு இந்த சந்தேகம்? அதனால இவன் என்ன பண்றான், ஜனங்கள் அங்க போய் அந்த ராஜாவை பிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி மனசுல சிந்திச்சுட்டு என்ன பண்றான் பாருங்க. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். என்னங்க விக்கிரகத்தை படைச்சிட்டாங்க. கண்ணுக்குட்டி 2 உண்டாக்கி தானிலும் பெத்தேலிலும் வச்சான். இதுதான் உங்களை நடத்தி வந்த தெய்வம்னு சொல்லி அதை வணங்க சொல்றான். எங்க இவன் தான் மோசம் போயிட்டான், ஜனங்களை மோசம் போக்குறான்ல.
பொல்லாதவன் மோசம் போவான், மோசம் போக்குவான். இப்போ அந்த மாதிரி இவன் தான் மோசம் போயிட்டான், இவன் ஒரு தேவனுடைய மனுஷன், இவன் மோசம் போயிட்டான். மோசம் போனதுனால அடுத்தவங்களையும் மோசம் போக்க பார்க்குறான். இஸ்ரேல் ஜனங்களையும் மோசம் போக்க பார்க்குறான். விக்கிரகத்தை செஞ்சு வச்சு இதுதான் தெய்வம்டா, அவன் இஷ்டத்துக்கு பண்டிகை நாளை உண்டாக்கிக்கிட்டான். லேவியர் ஆசாரியாக்காம எவனையோ ஆசாரியராக்கி இஷ்டத்துக்கு செஞ்சிட்டான். காரணம் எதனால? ஆண்டவர் மேல இருந்த அன்பை விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த விக்கிரக ஆராதனை செய்கிறவனா மாறினான். தேவனுடைய மனுஷன் தானா? மனுஷன்தான். யெரொபெயாம் தேவனுடைய மனுஷன் தான். ஆனால் சூழ்நிலையினால மாறி போயிட்டான், பொல்லாதவனா மாறிட்டான். என்ன பண்ணிட்டான்? இவனும் கெட்டான், மற்றவங்களையும் கெடுத்தான். விக்கிரக ஆராதனை காரங்களாக மாற்றிட்டான். பொல்லாதவன் என்ன செய்வானா? மோசம் போவான், மோசம் போக்குவான். எண்ணாகமம் 16வது அதிகாரம் 1-4. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சியாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு. இப்ப கோராகு தான் என்னது? லீடர். கோராகு தான் என்ன பண்றான்? கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி. மோசேக்கு 250 பேரோடு எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். ஊழியக்காரனுக்கு விரோதமா யாரும் நீக்க கூடாது. அவனுக்கு விரோதமா கையை நீட்ட முடியாது, வாயை நீட்ட முடியாது. அப்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த கோராகு என்று சொல்லக்கூடிய அந்த மனுஷன் தாத்தான், அபிராம், ஓன் இவங்களை கூட்டிக்கிட்டு 250 விஐபிஸையும் கூட்டிக்கிட்டு மோசம் போனவன் யாரு? கோராகு. மோசம் போக்கப்பட்டவங்க யாரு? தாத்தான், அபிராம், ஓன், சபையில் உள்ளவங்கள 250. மோசம் தான், அவன் தான் போகிறான், மற்றவங்களையும் மோசம் போக்குறானே. நல்லா கவனிச்சிங்க, நம்ம மோசம் போயிட்டு அடுத்தவங்களையும் மோசம் போய்க்கிற மாதிரி வந்துடக்கூடாது. நம்ம மோசம் போயிட்டோம், அவனும் போட்டோம், நம்மளும் சேர்ந்தோட அவனும் போட்டோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்மளும் மோசம் போகக்கூடாது, அடுத்தவனையும் மோசம் போகக்கூடாது. பொல்லாதவன் என்ன பண்ணுவானா? மோசம் போவான், மோசம் போக்குவான். சின்ன உதாரணம், ஒரு ஊழியக்காரரை குறித்து சொல்றது வேதம். ஏசாயா 9வது அதிகாரம் 16வது 17வது வசனம். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய், அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகளுமாய் இருக்கிறார்கள். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய், அவளால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகளாக இருக்கிறார். ஏன் பாருங்க, நடத்துறவன் எத்தனா இருக்கிறனால நடத்தப்பட நாசமா போயிட்டாங்க. ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாய் இருப்பதில்லை, அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை. சரி, அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அவங்க அனைவரும் மாயக்காரர்களும் பொல்லாதவர்களுமா மாறிட்டாங்க. ஏன் பொல்லாதவனா மாறினாங்க? ஊழியக்கார நடத்துறவன் தவறா நடந்தான், அவன் மோசம் போயிட்டான், சபையை மோசம் போய்கிட்டான். அவன் மோசம் போனது சரி, ஓகே, நீ அவன் செத்து போடா. அவன் மோசம் போனதுனால சபையும் மோசம் போகுது. அவனுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழணும்னு ஆசை ஒரு ஊழியக்காரனுக்கு. அதனால தன்னுடைய சுய இச்சைகளின்படி நடந்தான். அதை பார்த்து சபையார் நடந்தாங்க. மொத்தத்தில் எல்லாரும் பொல்லாதவனா மாறிட்டான். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1-3. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இந்த கள்ள போதகம் தான் கெட்டு போயிட்டான். அவனுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றான். அவன் கெட்டதுனால என்ன ஆயிடுச்சு? அடுத்தவங்களும் கெடுறாங்க, சபையில் உள்ளவங்களும் கெடுறாங்க. அவன் தான் கெட்டு போனான், மோசம் போயிட்டான். ஆனால் ஜனங்கள் மோசம் போக்குறான்ல.
எதனாலயா? பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. இந்த பொல்லாதவன் இருக்கிறானே தங்களுக்கு வசப்படுத்திக்குவான், கர்த்தரோடு சேர்க்க மாட்டான். கர்த்தரோடு சேர்க்க மாட்டான். கர்த்தர்ட்ட சேர்க்கறதுனா எப்படி? தங்கள் வசப்படுத்தினா எப்படி? வசனத்தை வசனமா சொல்லிட்டா வசனம் முடிய வாழ்ந்தாங்கன்னா அவங்க தேவனோடு சேர்றாங்க. இப்போ நான் என் மனசாட்சி படி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுங்க, நான் என் விருப்பப்படி வாழ்கிறேன், என் சபையை நம்ம சபையை இப்படி தான் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி நான் அதையும் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுங்க, என்னாச்சு? நான் கள்ள போதகன். என் மனசாட்சி நான் மோசம் போயிட்டேன், ஜனத்தையும் மோசம் போக்குறேன்னு அர்த்தம். அப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் விசுவாசியம் மோசம் போகிறாங்க, மோசம் போக்குறாங்க. அவங்கெல்லாம் பொல்லாதவர்கள். 7வது மத்தேயு 18:32-33. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைத்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி. இந்த சம்பவம் நமக்கு ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொன்னார். ஒருத்தர் 10,000 தாலந்து கடன் கொடுக்குறாரு. அந்த மொஜமா கேட்ட உடனே, எனக்கு முடியாது ஐயா மன்னிச்சிங்க அப்படின்னு கெஞ்சுறான். அவர் மன்னிக்கிறார். ஆனால் அவங்கிட்ட 100 வெள்ளிப்பணம் பணம் வாங்குறவனை கழுத்து நெரிச்சு கொடுக்குறேன்னா அவனை ஜெயிலில் போட்டுருவேன், ஜெயிலில் போட்டு. ஆனால் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு இறங்கி மன்னித்தது போல நீ அவனுக்கு இறங்க வேண்டாமா? முந்தின வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவனை அழைச்சி பொல்லாத ஊழியக்காரன், ஏன் நான் உனக்கு 10,000 தாலந்து மன்னிச்சேன், நீ அவனுக்கு 100 வெள்ளிக்காசை அவனுக்கு மன்னிக்க முடியல. நீ யார் தெரியுமா? பொல்லாதவன்றார். நம்மளை எத்தனை வாலிப வயசுலேருந்து எவ்வளோ மன்னிச்சார். இன்னைக்கு வரைக்கும் என்னமா தப்புன்னு ஆண்டவரே மன்னிச்சிங்கன்றோம், மன்னிக்கிறார். ஆனால் யாரோ நமக்கு தெரிஞ்சவங்களோ, யாரோ நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோ, சொந்தக்காரங்களோ யாரோ நமக்கு விரோதம் பண்ணிட்டாங்க, அதை மன்னிக்க முடியலையே. ஒரு பாவம் தான். ஆனால் சின்ன வயசுலேருந்து வாலி வயசுலேருந்து நம்மளை மன்னிச்சுட்டு வருவார், மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்கிறார். நம்ம எதாவது குறைஞ்சோன்னா இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்கிறார். ஆனால் யாரோ செஞ்ச குற்றத்தை மன்னிக்க முடியலையே. அதே மனசில் வச்சுக்கிட்டு அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு தீமை செய்யுது, இப்படியெல்லாம் செய்கிறோமே, கர்த்தர் பார்க்குறாரு. ஐயோ பொல்லாதவனே அப்படின்றார். அப்படியானா நம்ம யார் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் நம்ம மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இல்லை மன்னிக்க முடியாதுன்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிக்க மாட்டாருங்க. நீங்கள் மன்னிக்கலைன்னா மன்னிக்க மாட்டாருன்னா அந்த 33ஆம் வசனத்துலலாம் இருக்கும். மன்னிக்க மாட்டார். அவரும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவார், நரகத்தில் போட்டுருவார். ஆகவே மன்னிக்காதவன் பொல்லாதவன். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாமல் போனால் பரலோகத்தில் உங்கள் பிதாவும் அப்படியே மன்னிக்க மாட்டார், இப்படியே செய்வார். அப்போ நம்மளை மன்னிக்கலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகவே பொல்லாதவன் யார்? நீதிமானாக இருந்தவன் தான். நாளாக அந்த பரிசுத்தத்தின் மேலே எண்ணம் வராமல் தீமையானதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். பாவம் செய்கிறான், அடையாளம் கேட்குறான். அதோ நேரத்தில் என்ன செய்கிறான்? தன்னுடைய பணத்தை எல்லாம் தனக்காக உலகமாக போட்டு சேர்த்து பார்க்குறான். 4வதாக சண்டை போடுறான், அடிக்கிறான், குடிக்கிறான், இதெல்லாம் செய்கிறான். 5வதாக மோசம் போக்குறான். 6வதாக மன்னிக்க மாட்டான். அவன் பொல்லாது. இப்படிப்பட்ட பொல்லாதவன் யாரு? நீதிமானா இருந்தவன் தான். ஆனால் இங்கே வரைக்கும் இப்படி நடந்துட்டான். முடிவில் எங்கே போவான்? கடைசியில் வலையை இழுத்து கூடையில் பிரித்து நல்லதை கூடையில் பொல்லாத தூக்கி எறிஞ்சிடாங்க. அவைகள் நீதிமான் நடுவிலிருந்து பொல்லாதவளை பிரித்து தூக்கி எறிஞ்சிடுறாங்க. எங்கே போகுது அது? அக்னியும் கந்தம் எறிகிற கடலுக்கு போவாங்க. அருமையானவளே, ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஆண்டவரே, என்னை நீதிமான ஆக்குனீங்க. நீதிமான் ரட்சிக்கப்படுவது கடினம்னு சொல்கிறீங்க. உண்மை. இந்த நான் நீதிமான இந்த சின்ன வயசுலேருந்து நீதிமான் ஆக்கப்பட்டேன்னா
ஆண்டவர் வரும் வரைக்கும், அல்லவென்றால் என் ஜீவன் போகும் வரைக்கும் அந்த உத்தமத்திலே இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. அந்த உத்தமத்திலே இருக்க கிருபை தாங்க. அந்த நீதியை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தர் என்னை காத்துக்கொள்ளுங்க. பாவத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. அடையாளம் தேடக்கூடாது ஆண்டவரே. பணத்துக்கு மேலே ஆசை வச்சுப்போம் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கும் அதுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ண வேண்டியில்லை. அதோடு மாத்திரம் இல்லைப்பா, என் தேவனே என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, மோசம் போக்குறவனாய் இருக்கக்கூடாது. நான் மோசம் போயிட்டு அடுத்தவங்களையும் மோசம் போய்க்கிடக்கூடாது. அதோடு மாத்திரம் சண்டை பண்ணக்கூடாதுப்பா ஆண்டவரே. அடித்தவங்களை அடுத்தவங்களை அடிக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்டவங்களா நாங்கள் பொல்லாதவர்களாக மாறிவிட அப்படி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இறங்கி மன்னிக்கிறேன்னா அவனை பொல்லாதவன்னு சொல்றீங்களே. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். யார் எங்களுக்கு ஒரு தீமை பேசினாலும் செஞ்சாலும் நாங்கள் தயவாய் மன்னிக்கட்டும். ஏன்னா நீ பிதாவே நீர் எங்களுக்கு மன்னிக்கிறது போல நாங்களும் மற்றவர்கள் குற்றங்களை மன்னிக்க எங்களுக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்களே ஆண்டவரே. நாங்கள் அந்த விஷயத்தில் பொல்லாதவர்களாய் மாறிவிடக்கூடாது. மோசம் போய் மற்றவங்களை மோசம் போய்க்கிடக்கூடாது. எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரத்திற்கு ராஜா மகிமைப்படுத்துகிறோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டதான் ஆண்டவரே. இந்த வேலைக்காய் நன்றி நிறுதியத்தோடு துதிக்கிற ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய திருப்பாத்த முத்த சேரத்தை அப்படி நாள் ஆண்டவரே மீண்டும் சமூகத்தில் கடந்து வரும்படியாய் இந்த வேத வசனங்கள் ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கரை கொண்டு எங்களோடு பேசி வருகிற நம்முடைய எல்லா ஜீவனுள்ள வார்த்தைகளாக நன்றி செலுத்துகிற நீதிமான் தலைப்பின்களாய் எங்களோடு பேசி வருகிற நன்றி செலுத்துகிறப்பா. அந்த நாள் ஆண்டவரே சோத்துரைக்கிறப்பா. நீதிமானை ரட்சிக்கப்பட்டது அரிதானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நீதிமான் ஏன் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லி நீர் எங்களோடு ஆண்டவரே நம்முடைய வேதத்தை ஆண்டவரே வார்த்தையின் மூலமாய் எங்களோடு இடைப்பட்டீரே நன்றி செலுத்துகிற ஆண்டவரே சோத்துரைக்கிறப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா. சோத்திரம் பரலோக ராஜ்யம் ஆண்டவரே கரையில் போட்ட வலைக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை இழுத்து ஆண்டவரே நல்லவைகள் ஆண்டவரே சோத்திரப்பா பொல்லாதனை பிரித்து அக்கினி சூழலை போடுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி தகப்பனே பொல்லாதவர்கள் யார் என்று சொல்லி நாளை எங்களோடு பேசினீரே ஆண்டவர். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே சோத்திரப்பா ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவரே சோத்திரப்பா பொல்லாத காரியங்களே ஆண்டவரே உலகத்தின் சிற்றின்மைகளே உலகத்தின் பாவங்களை விழுந்து ஆண்டவரே நீதிமான காரியங்களை இழந்து போகாதபடி கத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியான் செபிக்கிறப்பா. தகப்பனே நன்றி ராஜாமை சோத்திரி சிற்றின்பத்தில் உலகத்தின் எந்த காரியங்களும் கத்தர் ஈடுபட்டு ஆண்டவரே நாங்கள் ரட்சிப்பை இழந்து போகாதபடி ஆண்டவரே நீங்கள் வரும்போது ஆண்டவரே நாங்கள் நீதிமானாய் நிலைத்திருந்து ஆண்டவரே இப்போது ஆண்டவரே அந்த ஆண்டவரே சோத்திரப்பா ரட்சிப்பு நிலைத்திருக்க நீதிமான் என்று எங்களை ரட்சித்த தேவன் அதில் நிலைத்திருந்து ஆண்டவரே சோத்திரப்பா நாங்கள் ஆண்டவரே கடைசி பரிந்தும் ஆண்டவர் நிலைத்திருக்கத்தக்கதாய் கிருபை தரும்படியான் செபிக்கிறப்பா. நன்றி செலுத்துறப்பா. சோம்பலுள்ளவர்களாய் அல்ல ஆண்டவரே, பொல்லாத காரியங்களில் ஈடுபடுவர்களாய் அல்ல ஆண்டவரே, பிறர்களை மோசப்படுத்துவர்களாய் அல்ல ஆண்டவரே, மன்னிக்காத சுபாவம் உள்ளவர்களாய் அல்ல ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே நாளை நீர் கற்றுக் கொடுத்த நம்முடைய ஊழியக்காரை கொண்டு கற்றுக் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்கு ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படியாக செபிக்கிறப்பா. அமை சோத்திரிக்கிறப்பா. தகப்பனே நீங்கள் எந்த நாளில் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் தரிசிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் அதிகமாக தரும்படியாய் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறோமப்பா. அமை சோத்திரிக்கிறப்பா. கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்கப்பா. பண ஆசையோ உலகத்தின் காரியங்களோ எங்களை ஆண்டவரை இடைபடாதபடி கர்த்தாவே நாங்கள் உமக்கென்று ஆண்டவரை நீதிமான்களை எனக்கு தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே சோத்திரப்பா. நீதிமானாய் நாங்கள் கடைசி வரைக்கும் ஓடி நீங்கள் வரும்போது ஆண்டவரே ரட்சிப்பை மேலான ரட்சிப்பை சுதந்து கொள்ளத்தக்கதாய் தேவனாக்க உதவி செய்ய முடியாது சமைக்கிறப்பா. கேட்டதான ஒவ்வொரு வசனப்படி இங்கே நடத்துங்க ஆண்டவரே. முடிவில் நீங்கள் வரும்போது அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கத்தக்கதாய் கத்த கிருபை தர முடியாது சமைக்கிற ஒரு நாளும் ஆண்டவரை ரட்சிப்பை இழந்து நாங்கள் பொல்லாத கூட்டத்தில் சேராதபடி கர்த்தாவே நாங்கள் நீதிமானாய் ஓடித்தக்கதான கிருபை தர முடியாது சமைக்கிறப்பா. முற்றிலுமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிற பெரிய காலம் செய்வீராக ஆண்டவரை. இன்னும் வேதத்தில் ரகசியங்களை மறுபடியில் ஆண்டவரே சோத்திரப்பா. ஆண்டவரை உடைக்காரை கொண்டு எங்களை கற்றுத்தாருங்க. இன்னும் நாங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு பிரியமாய் வாழ்ந்துவிட கத்த உதவி செய்வீராக. முற்றிலுமாக தாழ்த்து அர்ப்பணி சகலவற்றை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகல துதிகன மகிமை புகழ்ச்சி அனைத்து வெகு ஜாக்கிரதை ஒருவருக்கு செலுத்துகிறேன். மீட்பரிசுரமான இயேசு நாம் ஜெபிக்கிற நிகழ்ச்சியுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.